ஏங்க இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஓவரா தெரியுது. 4 பேருக்கும் பயம் கிடையாது. ஆனா அந்த 4 பேரும் எப்போ பயப்படுவாங்கன்னா டேஸ்டிங்க்கு முன்னாடி பயப்படுவாங்க. இஸ் இட் பயமா? மார்க் வர்றதுக்கு முன்னாடி இந்த 40 பேரும் பயப்படுவாங்க. இது ஒண்ணும் பெருசா இல்ல. பெருசா அவ்வளவு ஒண்ணும். சோ இந்த வாரம் நம்மளுடைய குக்குத் கோமாளி டபுள் ட்ரபிள்ல பார்த்து கொண்டு இருப்பது காதல் கிச்சன். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? ஐயோ அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே கிரியாளா. வாங்க போவோம். வாங்க காதல் கிச்சன். நம்மளுக்கு என்ன வேலை? கணவன் மனைவி காதல் பண்ண நம்ம போவோம். நான் இங்க வர்றேன் தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். இப்ப சமைக்கவே தெரியாத நம்ம பார்ட்னர்ஸ் வந்து அவங்களுக்கு பிடிச்ச பார்ட்னர்ஸ்க்காக ஒரு அன்போட சமைக்க வைக்கிறோம் இல்லையா, அதுதான் இந்த சீசன் 7ஓட சர்ப்ரைஸ். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம் சர்ப்ரைஸ். அத நாங்க 4 பேரும் சூப்பர்வைஸ் பண்றோம்ல. இந்த காதல் கிச்சன் எங்களுக்கு அப்படியே ஒரு பாரடைஸா இருக்குப்பா. அவளே படாதீங்க. ஷூட்டிங் லேட்டா தான் முடியும். சன்ரைஸ் நீங்க பார்த்துட்டு தான் போவீங்க. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொன்னாங்களா? காதல் கிச்சன்ல சர்ப்ரைஸ். அதாவது கப்புலா வந்திருக்கவங்க கூடிய அசிஸ்டன்ட் குக் தான் வந்து மெயின் குக்காக மாறி சமைக்க போறாங்க. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. அதுவும் அந்த மெயின் குக்குக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த வந்து சமைக்க போறாங்க. அதுவும் நிஷாலாம் வந்து பார்த்தனா நிஷாக்கே சமைக்க தெரியாது. கண்டு விட்டாளையா சூச்சமத்தை கண்டு விட்டாள். அவன் வீட்டுக்காரர் என்ன அவருக்கு இது வரைக்கும் நான் மட்டும் என்னவா என்னடா இவ்வளவு நடிக்காதடா. அடுப்படிக்கே வந்ததில்ல. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலை? அசிஸ்டன்ட் குக் மெயின் குக்கா மாற போறீங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். கரெக்ட்பா. நான் சேலஞ்ச் ஒண்ணும் முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? ஒரு kind of a cook are you? ஒரு ஹெல்த்தியான ஸ்டார்டரை ப்ரிப்பேர் பண்ண போறீங்க. பிரஸ்டீஜ்ல பண்ணாலே ஹெல்த்தியா தானே இருக்கும். அது பொடி பைத்தியக்காரி. உங்களுக்கு தெரியாதா? இந்த ஸ்மார்ட் குக்கிங் உடைய ஹைலைட் என்ன அப்படின்னு நீ உருட்டுப்பா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. பாத்தீங்கன்னா மினிமமா ஆயில் யூஸ் பண்ணி மேக்ஸிமம் டேஸ்ட்டை அச்சீவ் பண்றது தான். வாவ். சோ இன்னைக்கு ஹெல்தி ஈட்டிங்ன்றது எல்லார் வீட்லயும் வந்து பார்த்தா கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. ஹெல்த் கான்ஷியஸா இருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தை நம்மளுடைய இந்த ஸ்பெஷல் சேலஞ்சிலயும் வந்து பார்த்தா இன்டகிரேட் பண்ண போறோம். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? நீங்க என்ன மாதிரின்ற குக்கு அப்படின்றது நீங்க சொல்லிட்டு ஒரு பாக்ஸ், அதாவது ஒரு கேட்டை வந்து ஓபன் பண்ணுவீங்க. சோலி முடிச்சு அங்க நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்றது இருக்கும். சோ பயப்படாத, பயப்படாதடா. வந்து உங்க பேருக்கு நேரா உங்களுக்கு எது செட் ஆகுமோ அந்த டோரை ஓபன் பண்ணி உங்களோட டிஷ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த வெளி அத சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். டோர் ஓபன் பண்ணி போலாமான்னு கேக்குறாங்க. போடா. ஊர்கிட்ட குக்கர். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. உதறிக்கெல்லாம் விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குறா சௌரி. பின்னி பெடலரா. ஒரு நிமிஷம். நீங்க ஒரு பேலன்ஸ்டு குக். ஆமா. என்ன பேலன்ஸ் இருக்குமா எப்போதுமே போன்ல? பேலன்ஸ்டு குக்னா எல்லாத்தையும் பாதி போட்டு பாதி பேலன்ஸ் வச்சிருவோம். மூசா போட மாட்டேன். ஓ யார் அது? யார் அது? சூப்பர். அப்பனா நீங்க கரெக்டா இருக்க. பாதி சமைச்சு பாதி பேலன்ஸ் வைப்பாராம். அட பொம்மால. மலாய் கோபி. மலாய் கோபி. வாழ்த்துக்கள். தேங்க் யூ. சங்கீதா. பின்றியடா. நீங்க வந்து என்னது? குயிக் ஃபிக்ஸ் குக்கா? ஓ மை காட். சரி தரங்க. குயிக் ஃபிக்க்கு என்ன வருது பாப்போம். ஆனியன் பக்கோடா. ஆனியன் பக்கோடா. ஹரியாலி பன்னீர் டிக்கா. ஹரியாலி பன்னீர். ஏமா ஹெல்தி குக்காமே. அரபரா கபாப். ஐயோ அரபரா
பாபா அரா பரா பக்கா பர பர பாபா புள்ள. லூசுரா லூசு இல்லனே மென்டல். ஸ்ரேயா கம் ஹியர். லெமன் பவுண்ட் கேக். அடுத்து மட்டிக்கினாரு